கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இதற்கு முன்பு 3 செய்தியை உங்களுக்கு நான் சொன்னேன். இவ்விடத்தில் சமாதானம். எதற்கு சமாதானம்? சமாதானம் எப்படி வந்தது என்று. இப்போ உங்களுக்கு நான் சொல்லுகிற இன்னொரு, நீங்கள் புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இதை எப்படி பெற்றுக்கொள்ளுவது? யார் பெற்றுக்கொள்ளுவது? யார் பெற்றுக்கொள்ளணும்? மனிதர்கள் பெற்றுக்கொள்ளணும். எதை? தேவ சமாதானத்தை. ஏன்னா மனுஷனுக்குள்ள சமாதானம் இல்லை. ஒரு சின்ன காரியம் வந்தாலும் சமாதானத்தை இழக்கிறவர்கள். அப்போ இந்த சமாதானத்தை எப்படி பெறுவது அப்படின்னு சொன்னால், ஒரே வார்த்தையில் சொன்னால், ஆண்டவரோடு நெருங்கி பழக வேண்டும். ஆண்டவரோடு நெருங்கி பழகணும். யோபு 22:21 சொல்லுகிறது, நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். யோபுக்கு எலிபாஸ் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நண்பர். ஆனால் யோபுக்கு தெரியும், அவர் தேவனுடைய பழக்கத்தில் இருக்கிறவர், தேவ சமாதானத்துக்குள் இருந்தவர். ஒரு சோதனை வந்துச்சு அவருக்கு. இந்த பிள்ளைகள் எல்லாம் மறிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய உடைக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க. அந்த வேதனையான சில வார்த்தையை சொல்கிறார். இதை காரணமாக பயன்படுத்தி அவருடைய நண்பர்கள் எல்லாம் வித்தியாசமாக பேச தொடங்குறாங்க. அப்பொழுதுதான் யோபுகிட்ட அந்த எலிபாஸுங்கிற ஒரு நண்பன் சொல்கிற வார்த்தை, யோபு. அப்போ யோபு, அந்த எலிபாசனுடைய மனம் என்ன? யோபு வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததுனால அவர் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். தேவன் அவரோட இல்லை. இவர் தேவனை விட்டு தூரம் போயிட்டாரு. அதனால தான் இந்த நிலைமைக்கு அவர் புலம்பிக் கொண்டு கஷ்டத்தோடு இருக்கிறார். இப்படி யோசித்திருக்கணும். இப்படிப்பட்ட சோதனை நமக்கு வந்திருந்தா நமது நிலைமை என்ன இருக்கும்? ஒரே நாளில் இவ்வளோ பிள்ளைங்க இறந்துட்டாங்களே, இவ்வளவு பிரச்சனைக்குள்ள என் நண்பனாகி யோபு போகிறாரு என்று அப்படி தான் யோசித்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல அவர்கள் ஞானத்தை மட்டும் உபயோகப்படுத்துகிறாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற உணர்வை புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, நீர் அவரோட பழகி, நீ தேவனோட பழகிடு. நீ தேவ மனுஷன் தானே, நீ தேவ மனுஷன், தேவனோட பழகி சமாதானமாயிரும். அப்போ யோபு தேவனோட சமாதானமாக இல்லையா? அதனால் உனக்கு நன்மை வரும். அப்போ இந்த வார்த்தையில் நாம் என்ன எடுத்துக்கிறோம்? நமக்கு சமாதானம் வேண்டுமென்றால், நாம் இந்த உலகத்தில் சமாதானத்தோடு வாழ வேண்டுமானால், இருக்க வேண்டுமானால், யாரை சார்ந்து கொள்ளணும் அல்லது யாரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தேவனோடு பழக வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவர் ஒரு சிநேகிதரை போல பழக்கத்தோடு இருந்தாங்களே. மோசே ஆண்டவர், இவங்க முகமுகமாய் பார்க்க சிநேகிக்கிற அனுபவத்தில் இருந்தார்களே. ஏனோக்கு தேவனோடு எப்பொழுதும் நடக்கிறவராய் சஞ்சரிக்கிறவராய் காணப்பட்டார். இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை எப்படி பெற வேண்டும் என்றால், நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு எல்லாவற்றையும் தருவார் என்கிற ஒரு எண்ணம். என் சொந்தமாக நான் செயல்படுவதை விட என் முயற்சியெல்லாம் ஒன்றுமில்லை, எனக்கு எல்லாமே என் தேவன்தான் என்கிற உணர்வில் ஆண்டவரை மட்டும் முக்கியப்படுத்தணும். இந்த உலகத்துக்கு என் நாட்களை வீணடிக்கிறது, என் பிழைப்புக்காக, இதெல்லாம் அவசியம்தான், என் பிழைப்புக்காக என் நாட்களை செலவழிக்கிறது, ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை, பாடுவதற்கு நேரம் இல்லை, அவர் வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இரவு பகல் எப்பொழுதோ இந்த உணவுக்கும், இந்த உடைக்கும், இந்த சரீர அலங்காரத்துக்கும் நமக்காகவே நம்முடைய நாட்களை செலவழித்தால் என்ன சமாதானம் எப்படி வரும்? அதனால தான் நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து
எலிபாஸ் யோபுக்கு சொன்னதைப் போல தேவனோடு நெருக்கமாய் பழக்கம், ஃப்ரெண்டுங்க போல, நண்பர்கள் போல பழகி நெருக்கமாக நீ பழகினால் உனக்கு சமாதானம் வரும் என்று சொல்லுகிறார். எனவே எனக்கு அன்பான தேவஜனமே, கவலையை விட்டுடணும். வாழ்க்கையில் வருகிற கவலைகளை விட்டுவிட வேண்டும். ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ஏசாயா 26:3. இப்போ தேவனோடு பழகுவதுன்னா, தேவனோடு நெருங்கி வாழ்கிற ஒரு அனுபவம் என்றால், அங்கே ஏசாயா சொல்கிறாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனமுடையவர். அப்போ யோபு யாரை உறுதியாக பிடித்து கொண்டார்? இழப்பிலும் எதிர்ப்பிலும் தேவையில்லாத வார்த்தைகளால் தாக்கப்படுகிற நிலையில் யோபு யாரை உறுதியாய் பிடித்து கொண்டார்? இந்த ஆண்டவரை தான். இப்போ தேவனோடு பழகினார், தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டார். அப்படி அவர் இருந்ததினால் அந்த வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். யோபு என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவரையே நம்பி இருக்கிறபடியால். என்னை கொன்று கூட போடட்டும், என் பிள்ளைங்களாம் கூட போயிட்டாங்க, எனக்கு கூட என் உடம்பெல்லாம் பலவீனம், எனக்கு கூட என்ன வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் என் ஆத்துமா அவரையே நம்பி இருக்கும், எப்பொழுதும் அவரையே நம்பி இருக்கும். அப்படி தேவனை நம்பி இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பூரண சமாதானம், பூரண சமாதானம் கிடைக்கும். யோபு வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் இழப்பு இருந்தது, தவிப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா பூரண சமாதானத்தை தேவன் அந்த மனுஷனுக்கு கொடுத்தார். இதை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, எப்படி சமாதானம் பெறுவது? விசுவாசத்தோடு கர்த்தரோட நெருங்கி அவரோட பழகி அவர் மீது நம்பிக்கை வைத்து, எனக்கு எல்லாமே அவர் தருவார், இப்போ இருக்கிற நிலைமை அல்ல, எனக்கு டோட்டலாக மாறிடுங்கிற எண்ணத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தரை தேடி பாருங்கள். அந்த ஆண்டவரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.